Hi friends, good morning. So நம்ம வந்துட்டு பழமொழியோட அர்த்தங்கள் என்னன்னு பார்க்கலாம். So அதுக்கு முன்னாடி பழமொழினா என்னன்னா நம்ம முன்னோர்கள் அவங்க வாழ்க்கையில அனுபவிச்ச விஷயங்களை விளக்கமா பெருசா சொல்லாம அவங்க வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல சொன்ன ஒரு விஷயங்கள் தான் பழமொழிகளா வந்துட்டு பின்பற்றுறோம். ஆனா அதோட மீனிங் காலப்போக்கில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. ஸோ அதோட சரியான மீனிங் தான் பார்க்க போறோம். முதல் பழமொழி 10 மிளகு இருந்துச்சுன்னா பகைவன் வீட்டிலும் உண்ணலாம். இதுதான். ஸோ இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகுக்கு வந்து காரத்தன்மை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த காரத்தன்மை அதிகமாக இருக்கும் போது நம்ம உடம்புல வந்துட்டு விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது ஈஸியாக நமக்கு காட்டி கொடுக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பாம்பு கொத்தினாலோ இல்லை பகைவன் வீட்டில் நமக்கு வந்துட்டு சாப்பாட்டில் விஷம் வச்சுட்டாலோ அந்த மிளகு எடுத்து வாயில் மெல்லும் போது நமக்கு காரம் தெரியல அப்படின்னா நமக்கு வந்து நம்ம உடம்புல விஷம் ஏறிடுச்சுன்னு அர்த்தம். உடனே நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் 10 மிளகு இருந்துச்சுன்னா பகைவன் வீட்டிலும் முன்னலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பழமொழியை நாளைக்கு பார்க்கலாம். பாய்.